ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பன்னீர் பீஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 7 முந்திரி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. ரெண்டு தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா பொருளாக சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1/2 கப் பச்சை பட்டாணி, கொஞ்சமாக புதினா இலை, 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போது 200 கிராம் பன்னீர் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.